யார் இருக்கிறீங்க லைஃப்ல? வாங்க மேல வாங்க. குள்ளநரி யாராச்சும் இருந்தா மெசேஜ் பண்ணுங்கப்பா. ஏன் அமைதியா இருக்கீங்க? முத்துக்குமார் சார், உங்களிடம் பேசியதில் மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நன்றி. வாங்க. சிறப்பு. வாங்க. தேங்க்யூ. பஞ்சப்பா இருக்கிறீங்களா? ஃபைனல் டச்சிங் எல்லாருக்கும். நீங்கள் நம்ம லைஃப்ல இல்லாமல் போகிறது நல்லா இருக்கா? ஒரு ஹாய் பாய் சொல்கிறதுக்காவது வந்துடுறீங்களாப்பா? நான் இருக்கிறேன். அப்படிங்களா? சரி லட்சுமி. முகமது அப்பா மேலே வரேன்னு சொன்னாங்க, வரல. சந்தியா மேலே ஞாபகமாக இருக்கு. ஆரம்பத்துலேருந்து சந்தியா ஹாய் வாங்க. அமுதம்மா, அமுதா சிஸ்டர் இருக்கீங்களா? மேலே வாங்குறதா? வாங்க. அப்பத்துலேருந்து நான் வரம்மான்னு சொல்லும் போது மறந்துட்டேன். லைவில் எல்லாரோட கமெண்ட்ஸை படிக்கணுமே அப்படின்ற ஒரு என்னடா நிறைய பேர் கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. மித்ரன் ப்ரோ வந்து ஒன்றுத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டே இருக்காரு. கண்டி மற்றவங்களோட இது கவனிக்கவே முடியலையே அவரால் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதனால் நானும் கொஞ்சம் படபடன்னு படிச்சுட்டு வந்து அந்த பிள்ளையும் மறந்துட்டேன். வேறு ஒன்றும் பண்ண முடியல. மித்ரன் ப்ரோவையும் கீழே இறங்குங்கன்னு சொல்ல முடியல. அதான். ஆனால் அந்த குழந்தை அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி மேலே வரேன்னு சொல்லி இப்போ வந்துட்டு போயிடுச்சு. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஓகே சிஸ்டர் சொல்லுங்கள், கண்ணு பரவாயில்லையா? எப்படி இருக்குது? அதனால தான் கிளாஸ் போட்டுட்டு பேசிட்டு இருக்கேன். ட்ராப்ஸ் தான் இப்போ நேற்று நைட்டில் தான் ட்ராப்ஸ் விட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கே 4-5 டைம்ஸ் ட்ராப்ஸ் விடணும், ஆனால் இன்னும் விடலை. லைவ் போட்டு முடிச்சுட்டு அப்படியே போகலான்னு. வேறு இந்த வழி இல்லையே, அதனால தாங்க அதை பார்க்க முடியலைங்க. மொபைல் பார்த்தா கண்ணு அதாவது இப்போ பாருங்கள், பாருங்கள் ஒரு மாதிரி வீக்கமாக ஆயிடுச்சுல்ல. இந்த பக்கம் அந்த பக்கம் வீக்கமாக ஆயிடுச்சு. இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே கண்ணெல்லாம் ரெட் ஆகிடுச்சு. இப்போ யாரோ வராங்க, இந்த கிளாஸ் கழட்டினோடனே எனக்கு யார் வர்றதுன்றோ என்னால் நேம் படிக்க முடியல. அந்த அளவுக்கு கண்ணு கலந்து மொத்தமே அது ரெட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ரெட்டிஷ். வாங்க அப்பா, வணக்கம். வாங்க. வணக்கம் அப்பா, நல்லா இருக்கேன். வாங்க. நீங்க எங்க பயணம் நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? மேலே சாப்பிட்டாச்சாப்பா? சாப்பிட்டாச்சு. சொல்லுங்கப்பா. நீங்க எங்க போய் ஃபேஷியல் பண்றீங்க? எங்க போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வரீங்கன்னு கேக்குறேன். ஃபேஷியல்லாம் எங்க பண்றது? பண்ணல. ஃபேஷியல் முகத்தை அழகுபடுத்துறது. ஃபேஷியல்லாம் பண்ண மாட்டேன். எல்லாரும் இப்ப உங்களை டிப்ஸ் கேட்க போறாங்க பாருங்க. ஃபேஷியல்லாம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு தான் நான் கண்ணை செக் பண்ணிட்டு வந்தேன். நீங்க தானே சொன்னீங்கப்பா, எங்கேயோ ஒரு டாக்டர் சொன்னீங்களே? ஆமா, நான் இங்க ஊர்ல திருநெல்வேலியில அரவிந்த் ஐ கிளினிக்ல போய் செக் பண்ணிட்டு வந்தேன். அப்பா இங்கே இருக்குப்பா, சென்னையிலே இருக்கு அரவிந்த். நானும் போனேன். கண்ணு நல்லாதான் இருக்கு, ஒன்னும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அப்புறம் என்ன சொல்றது, யாருக்கிட்ட வந்துட்டேன். ஆனா இப்ப எக்மோர் போன உடனே அங்க கொஞ்சம் பரவாயில்லப்பா. பரவாயில்லையா? பரவாயில்ல. ஆனா 2 வருஷமா நான் போயிட்டு தான் இருக்கோம், ஆனாலும் சரியாகல. அதாவது அந்த நேரத்துக்கு மட்டும் சரியாச்சு, மறுபடியும் இப்போ 2 மாசமா வேண்டான்னு விட்டுட்டேன். பார்த்தா மறுபடியும் பெயின் ஓவர் ஆகுது. எதை எழுத்து பார்க்க முடியல. ஹாய் ராஜேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, கிட்டி ட்ரீட்ஸ் வாங்க, ட்ரீட்ஸ் வாங்க. சிஸ்டர் மதியம் என்னவா? காலையில அப்பா லைவ்ல போய் சாப்பாடு கருகு வச்சுட்டேன், குழம்பு மட்டும்தான் ஒழுங்கா வச்சேன். அதுதான் இருக்கு. சேனக்கிழங்கு சாதம். இன்னைக்கு வீடுகள் வாரம், வீடுகள் லைவ் இன்னைக்கு. சூப்பர் அப்பா. இது வீடா இல்ல நிச்சயமாவே கடலா? அழகா இருக்கு வீடு, நல்லா இருக்கு. ஆமா, அப்படி உள்ள வந்தா இது கிச்சன். கிச்சன் எங்களுக்கு பிடிச்ச ஏரியா, அதை மட்டும் காமிங்க. வாவ், கிச்சன் சூப்பர் அப்பா. இது ஹவுஸ் மேட் வேலை பார்த்து